ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்னைக்கு நம்ம வாழைக்காய் பழுக்காமல் இருக்க ஒரு அருமையான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாழைக்காய் வந்து பழுக்காமல் ஒரு வாரத்துக்கும் அது வந்து நம்ம வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து வாழைக்காய் வந்து இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கும்போதே பாருங்கள், உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக கருப்பாக இருக்குது, அதே மாதிரி கீழே கருப்பாக இருக்குது, ஒரு மாதிரி சைட்லலாம் பாருங்கள் இப்படி கருப்பாக இருக்குன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷான வாழைக்காய். இன்றைக்கி தான் பறிச்சாங்க அந்த வாழைக்காய் கிடையாது. இது பறிச்சே 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த 2 நாள் கழிச்சு தான் நமக்கே இது வந்து விற்பனைக்கு வருது. அப்போ நம்ம வந்து வாங்கும்போது அது என்ன ஆகும்னா, இதை வாங்கி நம்ம உடனே வந்து சமைச்சிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு 2 நாளைக்கு இல்லை ஒரு 3 நாளைக்கு வைக்கிறதா இருந்தால் என்ன ஆகும்னா பழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பழுக்காமல் இதே மாதிரி எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஒரு அகலமான பவுலில் வந்து நான் தண்ணி வந்து ஒரு 3/4 வாசி வரைக்கும் நான் எடுத்துருக்கேங்க. அந்த பவுலில் வந்து ஃபுல்லாக எடுக்காமல் 3/4 பகுதி வரைக்கும் நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி வந்து அதாவது நமக்கு பவுல் தெரியணும், இந்த வாழைக்காய் வந்து முழுவதமாக வந்து நமக்கு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காய் வந்து நம்ம தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இந்த வாழைக்காய் என்ன பண்ணுறீங்க, இந்த தண்ணியில் அப்படியே போட்டு வச்சுருங்க. தண்ணியில் வந்து முழுவதுமாக அது என்ன இருக்குன்னா மூழ்கி இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் வாழைக்காய் வந்து பாதி தான் நமக்கு உள்ளே போயிடுச்சு, பாதி வந்து வெளியே இருக்குதுன்னா அந்த பாதி மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா அப்படியே பழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து அந்த வாழைக்காய் வந்து முழுவதுமாக அது உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இது வந்து நம்ம கிச்சன்லேயே ஒன் சைடு நீங்கள் ஏதாவது ஒரு மூலையில் வந்து இதை அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு எப்போ வந்து வறுக்கணும் அது மாதிரி அது வந்து யூஸ் பண்ண தோணுதோ அப்போ வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.